அன்பு நண்பர்களே, வணக்கம். மார்க்சிய லெனினிய சமூக ஆய்வுப் பள்ளியின் சார்பாக இந்த காணொளி வழங்கப்படுகிறது. போர்களை நடத்த பணம் தேவை. போர்கள் பணத்தை ஈட்டவே நடத்தப்படுகின்றன. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தொடுத்துள்ள போரின் பின்னால் உள்ள பொருளாதாரத்தை நாம் பார்ப்போம். அமெரிக்கா ஈரான் மீது போர் தொடுத்த முதல் 6 நாட்களில் அதற்கான செலவு $11.3 பில்லியன் அமெரிக்க டாலர் என்று பென்டகன் தெரிவித்துள்ளது. டாலருக்கு $100 என்று எடுத்துக்கொண்டால் நம் பணத்தில் 1 பில்லியன் என்பது 10,000 கோடி ஆகும். ஏறக்குறைய 1,10,000 கோடி செலவாகியுள்ளது. ஒரு நாளைக்கு 2 பில்லியன் அமெரிக்க டாலர் செலவாகிறது என்று கணக்கிடப்பட்டுள்ளது. ஈரான் செலுத்தும் ஒரு ட்ரோனினுடைய விலை 30,000 அமெரிக்க டாலர். ஆனால் அதை அழிப்பதற்கு இவர்கள் செலுத்துகின்ற எதிர்ப்பு ஏவுகணையினுடைய விலையானது 4 மில்லியன் US ஆகும். 1 மில்லியன் என்றால் 10 லட்சம், 4 மில்லியன் என்றால் 40 லட்சம் US. 100ஆல் நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும். இந்திய ரூபாயாக அதை மாற்றிக்கொள்ள. உலகின் மிக அதிக கடன் வாங்கியுள்ள நாடுகளில் முன்னணியில் இருப்பது அமெரிக்காவாகும். அதனுடைய கடன் 38 டிரில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும். 1 டிரில்லியன் என்பது நம் ரூபாயில் இன்றைய மதிப்பில் ஏறக்குறைய 94 லட்சம் கோடி ஆகும். இதற்கான வட்டியாக ஒவ்வொரு வருடமும் 1 டிரில்லியன் அமெரிக்க டாலரை அமெரிக்க அரசாங்கமானது வழங்குகிறது. இந்த போரினை மேலும் நடத்த 200 பில்லியன் டாலர் வேண்டுமென்று அமெரிக்க காங்கிரஸில் அமெரிக்க அரசு கோரியுள்ளது. ஆனால் அமெரிக்க காங்கிரஸை கலந்தாலோசிக்காமல் தன்னிச்சையாக ட்ரம்ப் இந்த போரினை நடத்தவே இன்னும் அமெரிக்க காங்கிரஸானது இந்த பணத்தை அளிக்க மறுத்துள்ளது. ஏனென்றால் இந்த பணமானது மக்களுடைய பணம். இதன் காரணமாகவே நேட்டோ நாடுகள் இந்த போரில் ஈடுபடவில்லை. இந்த போரினால் எந்த பலனும் ஏற்பட போவதில்லை என்று அவர்களுக்கு தெரியும். ஈரானை பிடித்து சுரண்ட முடியாது என்பதும் அவர்களுக்கு தெரியும். முதலீடு திரும்பி வராத போரில் அவர்கள் ஏன் ஈடுபட போகிறார்கள்? நாம் பாகிஸ்தானுக்கு எதிராக நடத்திய ஆபரேஷன் சிந்தூரில் முதல் 3 நாட்களில் 15,000 கோடி வரை செலவாகியுள்ளதாக கூறப்படுகிறது. ஆக ஆயுத கம்பெனிகள் பிழைப்பதற்காக நடத்தப்படும் போரில் மக்கள் பணம் ஏன் செலவாகிறது என்பதே கேள்விக்குறி. ஆக போருக்கு பின்னால் உள்ள பொருளாதாரமே போரையும் நடத்துகிறது, அந்த போரையும் நடத்திவிடாமல் செய்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே.